கடுகு பொரிச்சிட்டு இப்போ வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காயும் அதில் நல்லா வதக்கிக்கிடலாம். தேங்காய் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரை டம்ளர் வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் விட்டா போதும். சிறிதளவு கல் உப்பு போட்டுக்கலாம். காராமணி ஒரு கைப்பிடி அளவு. இப்போ அதே மாதிரி பச்சரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு தான், இது வறுக்கக்கூடாது. இது அப்படியே கலந்துடும். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி. நல்ல கிளறி கெட்டியாக வந்து கிளறணும். இதுக்கு மேலே வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் இருந்தால் மேலே வச்சலாம். நெய் வெண்ணெய் தான், வெண்ணெய் இல்லை, நெய் தான் வச்சுருக்கோம். பிடிக்கிற அளவு நல்லா வதக்கிடணும், சுண்டி வரணும். கரைக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. கார அடை எடுத்துடலாம்.